ஒரு எஸ்இசெட்ல ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனிக்கு 10,000 வேலைவாய்ப்பு நான் உருவாக்குனேன் அப்படின்னு கணக்காட்டினா தான் அதுக்கு டாக்ஸ் எக்ஸெப்ஷன் இதெல்லாம் வந்து குடுக்கப்படும். எஸ்இசெட்ல நான் வந்து ஆஃபீஸ வந்து லீஸ நான் குளோஸ் பண்ணிட்டேன்னா, என்னால அத காட்ட முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பகுதி எம்ப்ளாய்மெண்ட்ட உருவாக்குவதற்கு அரசு வந்து நிர்பந்தப்படுத்துது. ஸோ அப்ப எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குவது எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அந்த எஸ்இசெட்டுக்குள்ள உருவாகுற எம்ப்ளாய்மெண்ட் தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்லன்னா, நான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு நிறுவனம், மகாராஷ்டிரால வொர்க் ஃப்ரம் ஹோமா போட்டுக்கிட்டு, அங்க தான் வந்து எம்ப்ளாய்மென்ட் காட்ட முடியும். இங்க காட்ட முடியாது. ஸோ இங்கேயும் நீங்க வந்து ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு சைடுல ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷனுக்காக புஷ் பெருசா நடக்குது. ஸோ அதனால இவங்க வந்து ஆஃபீஸ்க்குள்ள போறாங்க. இன்னொரு பகுதி, வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இந்த நிறுவனங்கள் சந்தேகப்படுறாங்க. ஊழியர்கள் வந்து முழுசா வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. முழுசா வேலை செய்யாதனால, நம்ம இன்னும் புரொடக்டிவிட்டி இன்னும் அதிகமா எடுக்கலாம். அத அதிகமா எடுக்கிறதுக்கு நம்ம ஆஃபீஸ்ல வந்து நம்ம கண்காணிப்புல, நம்ம சர்வேலன்ஸ்ல இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து இன்னும் வந்து நம்மளால வந்து அதிகப்படியா வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு வந்து நம்புறாங்க. இது அன்பார்ச்சுனேட்லி ஒரு சமூக தேவையை இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் பூர்த்தி செய்யுது. நான் குடும்பத்த பார்த்துப்பதோ, குழந்தைகள் பார்த்துப்பதோ, என்னோட பெற்றோர்கள் பார்த்துப்பதோ இயல்பாக நடக்குது. அதை வந்து மறுத்து என்ன வந்து திருப்பி கொண்டு வரீங்க அப்படின்றத வந்து நிறுவனங்கள் வந்து பார்க்க தவறுறாங்க. அதுதான் வந்து இப்ப எம்ப்ளாயிக்கும், எம்ப்ளாயருக்கும் நடந்துட்டு இருக்க டக் ஆஃப் வாரா இருக்கு.